தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய். ஏய், ஒருவேளை மாமா தான் இந்த வேலையை பார்த்திருப்பாரோ? இனியா அவரா? அவர் எதுக்கு எனக்கு கால் பண்ணணும்? அதான் எனக்கும் புரியல. வழக்கமா விக்ரம நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன். ஆனா இன்னைக்கு மட்டும் மாமா நான் தான் கூட்டிட்டு போவேன் பிரச்சனை பண்ணி அவர் கூட போயிருக்காரு. அதுவும் இல்லாம விக்ரம்க்கு ஹாட் வாட்டர் வைக்க போனேன். அப்ப கூட விக்ரம் வெளியே இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி மாமா மட்டும்தான் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஒரு மாதிரியா ஏதோ தப்பு பண்ண மாதிரி திருட்டு மொழிதான் முழிச்சிட்டு இருந்தாரு. கரெக்டா, மாமா தான் இத பண்ணிருக்கணும். கரெக்ட். என்ன இனியா சொல்ற? அங்கிள் எதுக்கு போன் பண்ணணும்? எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? அதுதான் எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, உன்னை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. நினைச்சேன் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு பிளான் பண்றாருன்னு. ஆனா என்ன திட்டம் போட்டிருக்காருன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அப்ப இனியா அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணதான் போன் பண்ணிருக்காருன்னா நான் கிளம்புறேன். அதான் பெட்டர். ஏன்னா உனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நான் வரேன். இரு சூர்யா, நீ போக வேணாம். ஏன்? அவர் அப்படி என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இது நம்ம அனுமானம் தானே. ஆனா இதுதான் உண்மைன்னு வெச்சுக்கோயேன். அவர் என்ன பண்ண போறாருங்கிறத நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் திட்டம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீ வந்த சுவடே இல்லாம போயிட்டேன்னு வெச்சுக்கோயேன், அவரு அந்த பிளானை செயல்படுத்த மாட்டாரு. அதனால நீ வந்தது வந்ததாவே இருக்கட்டும். பாப்போம் அவர் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். அப்படியே சொல்ற? ஆமா, நாம கேஷுவலாவே இருப்போம். நீ வா, உனக்கு பிடிச்ச கார சட்னியும் இட்லியும் இருக்கு, சாப்பிடலாம். வா வா, வாடா சாப்பிடு. உட்கார். இந்தா கை கழுவிக்கோ. காட்டு. போதும். போதும். அப்பா போயிடலாம்ல, பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? போயிடலாம் போயிடலாம். பார்த்து மெது ஓட்டு. ஓகே தானேப்பா? இனியா இதோ வந்துகிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. இப்ப நீ மாட்ட போற. இதோட நீ தொலைஞ்ச. உன் கதை முடிஞ்சுது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பா, நீ வண்டியிலே ஏறு, நான் போய் கண்ணாடி எடுத்துட்டு வரேன். ஓகேப்பா. இந்த வந்துடுறேன்ப்பா. ஓகே, நோ ஹரி. ஓ, நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டான். மாட்டினா அந்த இனியா. இதோ வரேன். பிரஞ்ச் சாப்பிட்டாச்சுல? இனிமே லஞ்ச் எல்லாம் இறக்காது. என்ன நடக்குது இங்க? என்னையும் என் புள்ளைய வெளியே அனுப்பிட்டு இவனை கூப்பிட்டு வீட்டுல கூத்தடிச்சிட்டு இருக்கியா? ஒரு குடும்பத்து பொண்ணு பண்ற வேலையா இது? வெக்கமா இல்ல உனக்கு? மாமா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. வாய மூடு. வந்துட்ட விளக்கம் சொல்றதுக்கு. நான் உன்னை என்னவோ நினைச்சேன். இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
கார்த்திகோட அம்மா வந்துட்டா. மொறு மொறுன்னு விதையோட சாப்பிட போறேன். இன்னைக்கு கில்ட் ஃப்ரீயா அதிரசத்தை ஒரு புடி பிடிக்க போறேன். கார்த்திக் அங்கிளோட அம்மா வந்திருக்காங்க. வாங்கடா போய் குளிப்பணியா சாப்பிடலாம். டான்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண வந்துட்டாங்க போல. தரமான நாட்டு கடலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படும் காடி அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் உணவுக்கு தரும் அதிக மனம், அதிக சுவை, அதிக ஆரோக்கியம். நீங்களும் என்ன மாதிரியே பாப்புலர் ஆகணுமா? அப்போ கார்டியோ அட்வான்ஸ் கடலை எண்ணெய் தான் செம்ம ஸ்மார்ட் ஐடியா. 100% உயர்தர கடலை எண்ணெய். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.